இன்றைக்கி நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் பிரியாணி மசாலாலாம் எடுத்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி, பிரியாணி இலையெல்லாம், அப்புறம் சாப் பண்ணி வச்ச ஆனியன் அண்ட் ரெட் சில்லி பேஸ்ட் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ பியூரே அண்ட் சாப் பண்ண கொத்தமல்லி, புதினா அண்ட் கொஞ்சம் 4 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஃபுல் ஜூஸ் அண்ட் கொஞ்சம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கர்டு, நம்ம பிரியாணி பண்ண கர்டு கொஞ்சம் மிளகாய் போட்டு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா சூடாக காயிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நான் வந்து 200 ml ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கேன். பிரியாணிக்கு நல்லா ஆயில் ஊற்றும் போது நல்ல உதிரியாக டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் நான் 200 grams ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஆல் ஸ்பைசஸ் மசாலா எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து கஸ்தூரி மேத்தி, சோம்பு, பட்டை, லவங்கு, கிராம்பு, அந்த பிரியாணி பூ அதெல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அது கூட நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கரியக்கூடாது. கரிஞ்சாக்கா அதோட ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்புறம் ஆனியன் சாப் பண்ண வச்ச ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லைட் ப்ரௌன், ரொம்ப ப்ரௌனாக வேண்டாம். ஆம்பூருக்கு வந்து எல்லாமே எதுவும் தீக்க மாட்டாங்க. மீடியம் கலரில் தான் பிரியாணி செய்வாங்க. ஸோ அதனால் நல்லா மீடியம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக ஆகணும் வெங்காயம். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து நான் 1 kg ரைஸு, 3/4 kg சிக்கனுக்கு வந்து நான் ஆனியன் வந்து பெரிய சைஸ் ஆனியன் வந்து ஒரு 5 சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 250 to 250 கிராம் வரும். ஸோ அது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். பிரியாணி பண்ணும்போது எதுவும் ரெடிமேட் வாங்காமல் வீட்டிலே அரைச்சி போடும்போது நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும். ஸோ அதான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 kgக்கு 2 ஸ்பூன் போதும். ஸோ அதுவே போட்டிருக்கேன். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதும் நம்ம மிச்சம் இருக்கிற மசாலா போடலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 கை புதினாவும் 1/2 கை கொத்தமல்லியும் போட போகிறேன். லாஸ்ட்டில் நம்ம போட போகிறோம். அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சு வரட்டும். நம்ம பிரியாணி ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா, நம்ம எல்லாமே மீடியமாக வச்சு நல்லா பொரித்து நல்லா செய்யணும். ஸோ அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். அவசரமாக தக்காளி வதங்காமல் வெங்காயம் வதங்காமல் போட்டாக்கா டேஸ்ட் நல்லா வராது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 10 காஷ்மீரி சில்லியும், அதுக்கப்புறமா காரம் காஞ்ச மிளகாவும் 2 சுடு தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். ஒரு 20 minutes ஊற வச்சா போதும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பேஸ்ட்டாக அரைச்சி போட்டலாம். ஆம்பூர் பிரியாணியில் மெயின் திங்கே வந்து அவங்க மிளகாத்தூள் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் வீட்டிலே பியூரே மாதிரி பண்ணி போடுவாங்க. ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இதுக்கு வந்து நீங்கள் பேட்கே சில்லி கூட போடலாம். இல்லைனா காஷ்மீரி சில்லி, இல்லைனா நல்லா காரமான மிளகாய் எது இருந்தாலும் நீங்கள் அதை மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வீட்டில் நீங்கள் எந்த காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற வச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். நான் இதில் பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட்டு கரம் மசாலா, சில்லியோட பேஸ்ட்டு, அப்புறமா தனியா, இது வந்து தனியா பவுடர். ஸோ இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி சிக்கன் மேரினேஷனில் கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கைவிடாமல் நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து இந்த எண்ணெய் இருக்கும்போது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை நான் வந்து இதில் போட போகிறேன். நான் வந்து 1 kg ரைஸ்க்கு 3/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் கூட கர்டும், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ தயிர் சேர்க்கும் போது பிரியாணி ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் நல்ல உதிரியாகவும் இருக்கும். அதுவும் ரொம்ப ட்ரையாக இருக்காது. ஸோ
நம்மளுடைய வீட்டில் எப்படி மசாலா சாப்பிட்றோமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கப்பு நான் அந்த சில்லி பேஸ்ட் போடும்போது கப்பு அந்த கப்பில் வந்து 1 கப்பு கர்ட் போட்டிருக்கேன். கட்டியான தேர்னாக்கா 2 ஸ்பூன் போதும். நான் நார்மல் நந்தினி கர்ட் எடுத்துக்கிறதுனால நான் 1 கப் போட்டிருக்கேன். ஸோ இதை உள்ளே போட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் ஒரு சிக்கன் வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற மசாலாவை போடலாம். இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது ஒரு டொமேட்டோ பியூரி தான். டொமேட்டோ கூட நான் ஒரு 1/2 kg டொமேட்டோ நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது கூட இது கூட ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது கூட தக்காளி வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியோ ரைஸோ சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் புல்லட் ரைஸை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே அப்படி தான் ஊற வச்சுக்குவேன். நான் பிரியாணி ரைஸ் வந்துட்டு கழுவிட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கழுவிட்டு வச்சுட்ட பின்னிக்கு அது அதோட டைமில் வந்து நல்லா ஊறிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பிரியாணியில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ் தண்ணி கம்மியாக ஊற்றினா கூட பிரியாணி வந்து கரெக்டாக பதமாக வெந்து வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்கலனாக்கா உடனே கழுவிட்டு போட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப அரிசியாக இருக்காது, நல்லாவும் வெந்து வரும். ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் வேக விடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். ஸோ கல்லுப்பு உங்களோட வீட்டில் எப்படி நீங்கள் உப்பு சாப்பிட்றீங்களோ அது டேஸ்ட்டுக்கு போல் கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. பிரியாணிக்கு எப்போவுமே கல்லுப்பு தான் போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். சால்ட்டுப்பை விட கல்லுப்பு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கல்லுப்பை நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா மசாலா சேர்த்து க்ளீனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதனால் இப்போ நம்ம சிக்கன் போட்டு ஒரு 8 மினிட்ஸ் விட்டுருக்கோம். மறுபடியும் இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். ஸோ எல்லா மசாலா நான் கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனையும் இந்த மசாலாலாம் நல்லா இன்னொரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா கமகமன்னு ஸ்மெல் வரும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மீதம் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ லெமன் வந்து சிக்கனுக்கு பிடிக்கணும், அதனால் நம்ம லெமன் நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் ஸ்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லெமனை சேர்த்து நான் அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேரினேஷன் நல்லா பண்ணியிருந்தாக்கா நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட் வரும். ஸோ அர்ஜென்ட்டாக செய்யனா கூட நம்ம இந்த ஆம்பூர் பிரியாணி செய்யலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் கட் பண்ணி செய்யறதுக்கு டைம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஆனியன் கூட நம்ம மிக்சியில் போட்டு செய்யலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆம்பூர் பிரியாணியில் ஆனியன் கூட கொஞ்சம் ஒரு ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் முழு பாதியாக அரைச்சிட்டு கூட நீங்கள் அது வெங்காயம் கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ இதாச்சு. ஸோ இது கூட வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைஸ் போட்டுற போகிறேன். ஏன் தண்ணி ஊற்றுக்க முன்னாடி நான் ரைஸ் போடுறேன்னாக்கா ஒரு வாட்டி நம்ம பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து ரைஸ் வந்துட்டு மசாலா பிடிச்சிருக்காது, வெறும் ரைஸு ஒரு குஷ்கா மாதிரி ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரைஸ் வந்துட்டு இப்போ கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம எவ்வளோ அரிசி வச்சுருக்கோமோ அந்த அரிசி ஃபுல்லாக போட்டு ரொம்ப கலக்க வேண்டாம். ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் ஊறி இருக்கிறதுனால. அந்த மசாலா மேலே போட்டு ஒரு சின்ன மிக்ஸ், அந்த மசாலா கூட லைட்டாக ஒரு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி மசாலாவும் ரைஸும் ஒன்றா கம்பைன் ஆகி சமமாக வரவளுக்கு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றணுன்னாக்கா நம்ம வந்து அங்கங்கே ரைஸ் வந்து மசாலா பிடிக்காமல் அங்கங்கே மசாலா சேராமல் இருக்காது. ஸோ இப்போ நம்ம செய்கிற எல்லாம் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பிரியாணி செய்கிறோமோ அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பிரியாணிக்கும் மசாலா சேரணுன்னாக்கா ஸோ ரைஸோடு நம்ம மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ கரெக்டாக நான் வந்து இந்த 1/2 kg பாவு இது அந்த பாவில் வந்து 2 கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசி. ஸோ அதில் வந்து தண்ணி வந்து நான் எவ்வளோ ஊற்ற போகிறேன்னாக்கா 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும். நான் ஹாஃப் கிளாஸ் தண்ணி எப்பவுமே கம்மியாக ஊற்றுறேன். ஸோ அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற என்னென்ன நம்ம உப்பு டேஸ்ட் என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் பார்த்து இப்போ நல்லா கொதிக்க விடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன தவா வச்சு தம் போட போகிறேன். ஸோ அதனால் ரைஸும் தண்ணியும் சமமாக வரணும். ஸோ அரிசி மேலே பொங்கி வந்து அரிசி சமமாக வந்தபோது தான் நம்ம தம் போட போகிறோம். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு தம் வரத்துக்கு. ஸோ அதனால் அரிசியும் சாப்பாடும் நல்லா சமமாக வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நான் யூஸ் பண்ணுற அந்த தவா வச்சு அதுக்கு மேலே மீடியம் ஃப்ளேம் லைட் கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் கம்மியாக வச்சு மேலே கொத்தமல்லி புதினாவும் போட்டு அரிசி வச்சு அது மேலே டைட்டாக துணி கட்டின ஒரு பிளேட்டை வச்சு நான் தம் மூட போகிறேன். நார்மல் பிளேட்டும் போது கொஞ்சம் ஆவி வெளியே வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் துணி போட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரமோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி கல் ஏதாவது வச்சுக்கிட்டிங்கனாக்கா தம் நல்லா ஆகி வந்துடும். இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு 10 to 12 மினிட்ஸ் விட்டாச்சு. அரிசி நல்லா வெந்திருக்கு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. பிரியாணி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்ல உதிரியாக இருக்குது.
ஸோ ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஆவி பறக்க தம் பிரியாணி ரெடி. ஸோ இது கூட நான் பச்சடியும் கபாப் வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.